இஸ்லாமியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில துறைகளில் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை எல்லா துறைகள்லையும் அவங்களோட பங்களிப்பு வந்துட்டதா பார்க்குறீங்களா? எந்த துறையிலையும் அவங்களுக்கான உரிய பங்களிப்பு கிடைச்சதா என்னால் வந்து எண்ண முடியல. அவங்க வந்து அவங்க கை கொண்டு உழைக்கிற பிஸ்னஸ் பண்ணுற அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, இந்த அரசு எந்த வகையிலையும் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்ககிட்டேருந்து வரி மட்டும் நம்ம வாங்குகிறோம், ஆனால் அவங்களுக்கான எந்த ஒரு சேவையும் நம்ம கொடுக்கலன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து நான் ஏதோ ஆதாரம் இல்லாமல் சொல்ல. சச்சார் கமிட்டி எடுத்துக்காங்க, ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டி எடுத்துக்காங்க, ரெண்டுமே அதை தான் நம்மளுக்கு சொல்லுது. குறிப்பாக சச்சார் கமிட்டி வந்து அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் எஜுகேஷன் என்னவா இருக்குன்றத வந்து ரொம்ப கண்ணாடி போல் நம்மளுக்கு காட்சிப்படுத்து. நம்ம அவங்கள என்னவா பண்ணி வச்சுருக்கோம், இந்த இந்திய அரசும் இந்திய சமூகமும் ஏன் இந்திய சமூகம்னு சேர்த்துக்கிறேன்னா, நம்ம அதை குறித்து கேள்வி எழுப்பல. அப்போ நம்மளும் கோ கான்ஸ்பிரேட்டராக மாறிடுறோம். நம்ம மற்ற கேள்விகள்லாம் கேட்குறோம். இஸ்லாமியர்களை பார்த்து புர்கா பற்றி உங்கள் கருத்து என்ன, அங்கே அந்த இஸ்லாமிய நாடுகளில் பெரம்படி கொடுத்தானே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன, ஏன் கண்டிக்கலை, இந்த தீவிரவாத செயல் பற்றி உங்கள் கருத்து என்ன, இப்படிலாம் கேட்குறோமே தவிர இத்தனை பேர் சிறையில் இருக்காங்களே அவங்களுக்காக நம்ம எதனா பேசணுமேனு நம்ம பேசினதில்லை. அப்போ இந்திய அரசு அவங்களுக்கு எந்த துறையில் அதிகமாக இடம் கொடுத்துருக்குன்னா, இந்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எந்த துறையில் அதிகமாக இடம் கொடுத்துருக்குன்னா, சிறைத்துறையில் விசாரணை சிறைவாசிகளாக அதிக இடத்த கொடுத்து வச்சிருக்கு.